விதி விலக்கான சில வழக்குகளில் மட்டும்தான் அறைக்குள் விசாரணை என்பது நடத்த முடியும். அப்படி அறைக்குள் விசாரணை நடத்தும் போது கூட வாதி பிரதிவாதி ரெண்டு தரப்பு மட்டுமல்ல, ரெண்டு தரப்பினுடைய வழக்கறிஞர்களும் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் இன் கேமரா விசாரணையினுடைய முறை. தந்தை ராமதாசுக்கும் மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை பாலியல் துன்புறுத்தல் தொடர்பானது இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? அன்புமணி மைனரும் அல்ல, வேற அர்த்தத்துல அவர் மைனரா இருக்கலாம். ரெண்டு பேருக்கும் இடையிலான பிரச்சனை தேச பாதுகாப்பு பற்றிய பிரச்சனையா? அப்படி எல்லாம் இல்ல. சைதை துரைசாமி போனார் சமாதானத்திற்கு, குருமூர்த்தி போனார். அவங்க அரசியல் ரீதியில எந்த தரப்புல இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பாஜக அவங்களும் நல்ல நோக்கத்தோடு தான் தைலாபுரத்துக்கு போயிருக்காங்க. நீதிபதியும் நல்ல நோக்கத்தோடு தான் தனியா விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நல்ல வித்தின் கோர்ட்ஸுக்கு என்ன அர்த்தம் என்ற கேள்வி நமக்கு இயல்பாவே எழுது. அது நீதிபதி என்ன கருதி இருப்பாரு நினைக்கிறாங்க, ரெண்டு பேரும் டம்மி பீஸ். சண்டைன்றது அப்பாவுக்கும் மகனுக்கும் தான், அதனால நேரா அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாம் என்று நீதிபதி கருதி இருக்கலாம். அவர் உண்மையை புரிந்து கொண்டு செஞ்சிருக்காரு. ஆனா சட்டப்படி அது சரியானதல்ல. டம்மி பீஸா இருந்தாலும் என்ன பீஸா இருந்தாலும் யாரு மனுதாரரோ யாரு எதிர் மனுதாரரோ அவங்களதான் கூப்பிட்டு விசாரிக்க முடியுமே தவிர உங்க ஓனரை வர சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் அப்படி விசாரணை நடத்த சட்டத்தில் இடமில்லை. மாட்சிமை தங்கிய நீதிபதி அவர்கள் அவருடைய கௌரவத்துக்கு களங்கம் ஏற்பட்டு விடக் கூடாது அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா போதுமான அளவு களங்கத்தை பொது வெளியில ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஏற்படுத்திட்டாங்க. இனிமேலும் அச்சிங்கப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது என்ற நிலையை எட்டின பிறகு அவங்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற முயற்சியில நீதிபதி எப்படி ஈடுபட்டார் அப்படின்றது எனக்கு புரியல. பிரச்சனையே என்ன அப்படின்னா கட்சிக்கு யார் தலைவர், யாரோட கூட்டணி சேர்றது. அதனால இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாட்டுக்கு என்ன நன்மைன்னு எனக்கு தெரியல. பிஜேபிக்கு நிச்சயமா நன்மை உண்டு, இல்லையா? அப்ப இந்த மாதிரி காரியத்துல ஒரு நீதிபதி ஈடுபடலாமா? இல்ல, இப்ப நீதி அரசருக்கு தெரியாதா? தெரியாம செய்வாங்களா நீதி அரசர்கள்? அதிமுகவும் பிஜேபியும் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அந்த கூட்டணியிலேயே 1000 பிரச்சனை கோளாறு இருக்குது. ஓபிஎஸ் கழட்டிட்டு போயிட்டார், தேமுதிக வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது பாமக மட்டும்தான். பாமக இந்த மாதிரி ஒருத்தர் மோதிக்கிட்டு நின்னாங்க அப்படின்னு சொன்னா இதனால் ஏற்படக்கூடிய நட்டம் பிஜேபிக்கு அதிமுக இதுல பெரிய நட்டம். வணக்கம். பாமகவில் அன்புமணி ராமதாசுக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் இடையே நடக்கின்ற மோதல் ஊரெறிந்த விவகாரம். அந்த விவகாரத்தில் இன்றைக்கு அன்புமணி தரப்பில் பொதுக்குழு மாமல்லபுரத்தில் கூட்டப்பட்டு இருந்தது. 17ஆம் தேதி ராமதாஸ் தரப்பில் பொதுக்குழு கூட்டப்படுவதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த சூழலில் அன்புமணியினுடைய பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் அவர் ஆதரவாளரும் ராமதாஸால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளருமான முரளி சங்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் இந்த பொதுக்குழுவிற்கு தடை கோரி ஒரு வழக்கை தொடுக்கிறார். அந்த வழக்கை நீதிபதி தனி அறையில் விசாரிக்கிறார். இது குறித்து தான் நம்ம விவாதிக்க போறோம். இப்படி விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா, நீதிபதி செய்தது சரியா என்பது குறித்து தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க போகிறோம். இது குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், ஒரு நீதிபதி அதாவது 5:30 மணிக்கு நான் இந்த வழக்கை 5 நிமிடத்தில் என்னால் முடிக்க முடியும் இப்ப எடுத்தேன்னா, ஆனா அனைவரின் நலன் கருதி, குறிப்பா உங்க தரப்பினரினுடைய நலன் கருதி நான் 2 பேரையும், ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் தனிப்பட்ட முறையில் தனி அறையில் வழக்கறிஞர்கள் இல்லாமல், எந்த கட்சிக்காரர்கள் இல்லாமல் நான் அவர்களை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி நேரடியா ஆஜரானாரு. ராமதாஸ் வீடியோ கான்பரன்சிங் கால் மூலமா ஆஜரானாரு. இப்படி நீதிபதி எடுத்த முடிவு சரியா? என்னுடைய சட்ட அறிவுக்கு இது முறையல்ல அப்படின்றது முதல் கருத்து. அதாவது நீதிமன்றம் அப்படின்றதுல வழக்கமா ஒரு சொல் நம்ம சொல்லுவோம், ஓப்பன் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம், திறந்த நீதிமன்றம். அப்போ திறந்த நீதிமன்றம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு விசாரணை நடத்துவதற்கான முறைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த விசாரணையும் கூட பொதுமக்களின் பார்வையில் நடத்தப்பட வேண்டும். நீதி வழங்கப்படுவது மட்டுமல்ல, நீதி வழங்கப்படுவதாக தெரியவும் வேண்டும் அப்படின்றது அடிப்படையான நீதி குறித்த கோட்பாடு. அப்போ இத ஓப்பன் கோர்ட்ல தான் இத நடத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இது அந்த வழக்கு என்ன, பொதுக்குழுவை அன்புமணி ராமதாஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதுதானே வழக்கு, இல்லையா? ஆமா, நடத்தலான்றது அவர் தரப்பு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இரு பிரிவுகளா இருக்குது. இந்த பக்கம் ராமதாசும், அந்த பக்கம் அவருடைய மகன் அன்புமணியும் என்பதாக. யாரு பாமக, யாருக்கு அதிகாரம் இருக்கு என்பதுதான் பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவர்கள் யார்
சம்பந்தப்பட்டவர்கள் அன்புமணியும் ராமதாசும் மட்டுமல்ல, பாமகவை சேர்ந்த உறுப்பினர்கள், தொண்டர்கள், அவங்க 2 பிரிவா பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்காளர்கள் என்று சொல்லக்கூடிய பொது மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயத்துல ஒரு கருத்தும் ஒரு ஈடுபாடும் இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மக்களுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் சம்பந்தப்பட்ட அரசியல் ஆர்வலர்களுக்கும் தெரிகின்ற வகையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றதுதான் சரியான முறை என்று நான் கருதுகிறேன். நீதிபதி என்ன சொல்றாரு, ஒரு 5 நிமிடத்தில் நான் தீர்ப்பு சொல்லி இருக்க முடியும். இருந்தாலும் இந்த 2 தரப்பினரின் நன்மை கருதி அவங்கள நேர கூப்பிட்டு விசாரிக்கிறேன். இப்படிதான் ஒரு பாமக பாலு வந்து தொலைக்காட்சி கேமரால வந்து பேட்டி கொடுத்தாரு. அவர் கரெக்ட் தானே அது? சரியா? ஆமா. அப்போ இந்த வழக்கை பற்றிய நீதி அரசரின் புரிதல், அவருடைய அணுகுமுறை, அதுவே பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு கருதுறேன். 1. 2வது, விதி விலக்கான சில வழக்குகளில் மட்டும்தான் இந்த மாதிரி இன் கேமரா விசாரணை, இன் கேமரானா அறைக்குள் விசாரணை என்பது நடத்த முடியும். அப்படி அறைக்குள் விசாரணை நடத்தும் போது கூட வாதி பிரதிவாதி 2 தரப்பு மட்டுமல்ல, வாதி பிரதிவாதி 2 தரப்பினுடைய வழக்கறிஞர்களும் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் இன் கேமரா விசாரணையினுடைய முறை. அதனால அது எதுலையும் இந்த வழக்கு வராது என்பது என்னுடைய கருத்து. எந்த மாதிரியான வழக்குகள்ல தனிப்பட்ட முறையில் தனி அறைக்குள் விசாரிக்கலாம், இல்ல என்ன மாதிரியான வழக்கை வந்து பொதுவெளியில் விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு இல்லையா? அது இந்த வழக்குல எப்படி பாக்குறது? இல்ல, அதுக்கு ஒரு மரபு முறைகள் வந்து இருக்குது. அதாவது ஒரு வழக்குல வந்து தீர்ப்பு, நீதி வழங்கப்படுவது இருக்கு இல்லையா? அந்த நீதி வழங்கப்படுவதற்காக கடைபிடிக்கின்ற முறை இருக்குல்ல, அந்த முறை வந்து அந்த நீதி வழங்கப்படுவதற்கான நோக்கத்தையே டிஃபீட் பண்ணிடக்கூடாது, முறியடித்து விடக்கூடாது. இன்னும் அதை விளக்கமா சொல்லணும்னா, தமிழ் சினிமால பார்த்திருப்பீங்க. பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண்ணை கூண்டுல ஏற்றி பலவிதமா குறுக்கு விசாரணை செய்வாங்க. எப்ப போன, எதுக்காக போன, எந்த பக்கம் படுத்திருந்த, எங்க தொட்டான், இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும் போது அந்த பெண் வந்து அதற்கு பதில் சொல்ல முடியாமல் கூச்சத்தால தடுமாறுவதை நாம் பார்த்திருக்கிறோம். உண்டா இல்லையா? அப்ப அந்த மாதிரி வழக்குகள்ல ஓப்பன் கோர்ட்ல விசாரணை நடத்தும் போது சமூக ரீதியாக அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அவமானம், இதன் காரணமா அவங்க வந்து உண்மையை வெளிப்படையாக பேச முடியாத சூழல் ஏற்படும். அப்படி பேசலைன்னாக்கா அவங்களுக்கு நீதியே கிடைக்காமல் போகக்கூடிய நிலை ஏற்படலாம். இன்னொரு புறம் இந்த மாதிரி விசாரணை முறையினால் ஒரு பார்வையாளர்கள் மத்தியில அவங்க ஒரு தலைக்குனிவுக்கும் அவமானத்துக்கும் அது ஒரு வகையான தண்டனை. 2வது முறை அவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் ஒரு தண்டனைக்கு ஆளாக நேரிடும். இந்த காரணங்களால் தான் அதை ஓப்பன் கோர்ட்ல நடத்தக்கூடாது, இன் கேமரா நடத்தணும் அப்படின்னு வச்சிருக்கு. இது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி என்ன அப்படின்னா, போக்சோ வழக்குகள், குழந்தைகள், சிறுமிகள், அவங்க இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அவங்கள வந்து ஓப்பன் கோர்ட்ல வைத்து விசாரிக்கிறது இருக்கு இல்லையா, அது அவங்களை இன்னும் துன்புறுத்துவதாக அமையும். அதனால அதை அப்படி விசாரிக்கிறது இல்லை. 3வது ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த 3வது கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அது தேச பாதுகாப்பு தொடர்பானது, ராணுவ ரகசியம் அல்லது உளவுத்துறை ரகசியம், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எல்லார் முன்னாலையும் விசாரிப்பதுல சிக்கல் இருக்குது, அது தேசத்தின் பாதுகாப்புக்கே கேடு அப்படின்னு சொன்னா அதை இன் கேமரா ட்ரையல்ல விசாரிக்கலாம். இப்போ இந்த பாமக வழக்கை பொறுத்த வரைக்கும் அது தந்தை ராமதாசுக்கும் மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை பாலியல் துன்புறுத்தல் தொடர்பானது இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமா, நீங்க சொன்ன எந்த கேட்டகரியிலுமே அது வராது. அன்புமணி மைனரும் அல்ல, வேற அர்த்தத்துல அவர் மைனரா இருக்கலாம், ஆனா வயதுல வந்து அவரு மைனர் அல்ல, அதனால அதுலயும் வராது. 2 பேருக்கும் இடையிலான பிரச்சனை தேச பாதுகாப்பு பற்றிய பிரச்சனையா? அப்படி எல்லாம் இல்ல. இன்னும் இன்னொரு கோணத்துல சொல்ல போனா, பொதுவா ஒரு வரையறை சொல்லுவாங்க, இத இந்த ஓப்பன் கோர்ட்ல விசாரிக்கிறது அவங்களுடைய கண்ணியத்துக்கு குறைவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு பொதுவா ஒண்ணு சொல்றாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அவங்க அம்மாவே தண்ணி பாட்டில் எடுத்து அடிச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன, முத நாள் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தோம், என் கால்ல வந்து விழுந்து இல்ல இல்ல அப்படின்னு மன்றாடினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையில விடிஞ்சு எழுந்து பாக்குறேன், எனக்கே தெரியாது
பாரத் மாதா கி ஜெயின்னு சவுண்ட் வருது, என்னன்னு பார்த்தா இப்படி நடக்குது. அப்போ எல்லாமே ஓப்பனா இருக்குது. பொதுக்குழுவா அந்த கூட்டம், அவங்க செயல் வீரர்கள் கூட்டமா அந்த மேடையிலேயே மைக்க டம்முன்னு தூக்கி போடுறாரு அன்புமணி. இப்படி எல்லாம் போட்டீங்கன்னாக்கா ஒத்து வராது, இதெல்லாம் சரியா வராது அப்படின்றாரு. இப்படி என்ன பொது வெளியில அவமானப்படுத்திட்டான்றாரு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, மாட்சிமை தங்கிய நீதிபதி அவர்கள் அவருடைய கௌரவத்துக்கு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா, போதுமான அளவு களங்கத்தை பொது வெளியில 2 பேரும் ஒருவருக்கொருவர் ஏற்படுத்திட்டாங்க. இனிமேலும் அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது என்ற நிலையை எட்டின பிறகு அவங்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற முயற்சியில நீதிபதி எப்படி ஈடுபட்டார் அப்படின்றது எனக்கு புரியல, இல்லையா? அதனால இது ஓப்பன் கோர்ட்ல விசாரிக்கிறதுல எந்த தடையும் இருந்திருக்க முடியாது. இந்த கேட்டகரி எதுலயும் வரல. இது கேட்டகரி எதுலயும் வராத போது எதற்காக இதை விசாரித்தார்னு ஒரு கேள்வி எழுது. கேள்வி ஆமா, எழுதா இல்லையா? கேள்வி எழுது, கட்டாயம் அந்த கேள்வி கேள்வி எழுது. கேட்ட ஒரு இப்ப விடை இருக்கு. இதுலயே வந்து நீங்க நீங்க குறிப்பிட்ட மாதிரி இப்ப கடைசியா அவரு கொடுத்த சவுக்கு சங்கருக்கு கொடுத்த பேட்டியில் உச்சகட்டமாக, நீ வந்து யோக்கியனுக்கு பிறந்த அயோக்கியன்டா அப்படின்னு நான் சொல்லிட்டு போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டேன் அப்படின்ற வரைக்குமே ராமதாஸ் வந்து சொல்லிட்டாரு, ஊத்திக்கிட்டேன் அது அப்படின்னு. தெரியல எனக்கு. உடனே சவுக்கு சங்கர் வந்து ஐயோ அப்படின்னு வாயில எல்லாம் கைய வச்சு ரியாக்ஷன் கொடுத்து ராமதாஸை சவுக்கு சங்கரே உசுப்பேத்தி விட்டு அதிர்ச்சியான அந்த மாதிரி. அளவுக்கா? ஆமா, சரி. அது அதிர்ச்சி ம். இல்ல, ஐயாவை உசுப்பேத்தி இன்னும் ஐயாவிட்ட இருந்து சரி. செய்திகளை வாங்குவதற்காக அந்த மாதிரியான வேலைகளை வந்து செஞ்சிருக்கிறாரு. எதன் அடிப்படையில் நீதிபதி இப்படி தனியறையில் விசாரிக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்ப சமூக வலைதளங்கள்ல பரவலா நான் பாக்குறப்ப சைதை துரைசாமி போனார் சமாதானத்திற்கு, குருமூர்த்தி வந்து போனார். இப்ப அந்த வகையில ஆனந்த் வெங்கடேஷும் அப்படி செயல்படுகிறாரோ அப்படின்ற ஒரு இல்ல, அவர் கேள்வியை தைலாபுரத்துக்கு போகல. பலரும் வந்து நீதிபதி தைலாபுரத்துக்கு போகல. நீங்க எப்படி சொல்றீங்க தெரியல. சரி, சொல்லுங்க. இல்ல, தைலாபுரத்துக்கு போகல. ஆனா நீதிமன்றத்தில் இப்படி தனி அறையில் அவர் வந்து, அதுவும் இன்னும் குறிப்பா ராமதாசினுடைய வழக்கறிஞர் கோபு, அந்த தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாருன்னா, நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் முடிஞ்ச வேண்டி அவர் ஒரு 5:30 மணிக்கு ஃப்ரீயா இருப்பாரு, அப்ப டைம் இருக்கும், அதனாலதான் 5:30 மணிக்கு வர சொன்னாரு அப்படின்னு அவர் ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாரு. இப்படி இது வந்து சட்டத்திற்கு உட்பட்டதா? இல்ல, ஒரு நல்ல நோக்கத்தோடு சட்டத்திற்கு உட்பட்டதா, அதுக்கப்புறம் வருவோம். நல்ல நோக்கம் ம், அப்படின்னு சொல்லி பாமக பாலு வந்து சொல்லியிருந்தார். இப்போ ம். இந்த விஷயத்த, இந்த இந்த கேஸ பத்தி பாமக ஒன்றுபட வேண்டும், இதுல எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது என்ற நோக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது? 2 பேர் வந்ததா சொன்னீங்க. குருமூர்த்தின்னு ஒருத்தர் வந்தாரு, சைதை துரைசாமின்னு ஒருத்தர் வந்தாரு. அவங்க அரசியல் ரீதியில எந்த தரப்புல இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அவங்க அவங்க 2 பேரும் எந்த வெளிப்படையா தரப்புல இருக்காங்க? பாஜக ஆமா, எடப்பாடிக்கே ஆலோசனை சொல்லி நீ பாஜக கூட்டணியில இருக்கணும்னு சொல்றவர் சைதை துரைசாமி, நீ பாஜக ஆமா, கூட்டணிக்காகவே வேலை செய்பவர் குருமூர்த்தி. ஆமா, இல்லையா? அவங்களும் நல்ல நோக்கத்தோடு தான் தைலாபுரத்துக்கு போயிருக்கிறாங்க. இப்ப நீதிபதியும் நல்ல நோக்கத்தோடு தான் தனியா விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நல்ல வித்தின் கோட்ஸுக்கு என்ன அர்த்தம் என்ற கேள்வி நமக்கு இயல்பாவே எழுது, இல்லையா? ஓகே. இப்ப நல்ல நோக்கம் என்பது, அதிமுகவும் பிஜேபியும் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அந்த கூட்டணியிலேயே 1000 பிரச்சனை கோளாறு இருக்குது. ஓபிஎஸ் கழட்டிட்டு போயிட்டாரு. தேமுதிக வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது வந்து பாமக மட்டும்தான். இப்ப பாமக இந்த மாதிரி ஒருத்தர் மோதிக்கிட்டு நின்னாங்க அப்படின்னு சொன்னா, இதனால் ஏற்படக்கூடிய நட்டம், தந்தைக்கு ஏற்படும் நட்டம், தனையனுக்கு ஏற்படும் நட்டத்தை விட யாருக்கு நட்டம் பெரிய நட்டம்? பிஜேபிக்கும் பாஜக கூட்டணி, அதிமுகவுக்கும் தான் அதிமுக. இதுல பெரிய நட்டம். இப்ப இந்த நல்ல நோக்கம் யாருடைய நன்மைக்கு அப்படின்ற கேள்வி இப்போ வந்து எழுது. இது யாருடைய நன்மைக்காக நீதிபதி கூப்பிட்டு பேசுறாரு? ஏன்னா முதல்ல இது குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, குடும்ப பிரச்சனைனா பொதுவா ஒரு கணவன் மனைவி பிரச்சனைனா தனியா கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. விவாகரத்து வழக்கு இருக்குல்ல, கவுன்சிலிங் போங்க, 2, 3 சிட்டிங் போங்க ஆமா, அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. தந்தை மகன் சொத்து பிரச்சனைன்னா கூட கோர்ட்டுக்கு தான் வருது. சொத்து பிரச்சனை ம். யாராவது நீங்க தனியா கூப்பிட்டு பேசி, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுவும் ஆஹா, கேள்விப்பட்டது உண்டா? இல்ல, இல்ல. கிடையாது. சொத்து பிரச்சனை கூட தனியா வந்து கூப்பிட்டு பேசுனது கிடையாது. இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை சொத்து பிரச்சனையும் இல்ல. பிரச்சனையே என்ன அப்படின்னா, கட்சிக்கு யார் தலைவர், யாரோட கூட்டணி சேர்றது. அதானே ராமதாஸ் சொல்லியிருக்காரு. எங்க 2 பேருக்கு இடையிலான ஆமா, பிரச்சனை கூட்டணியை யார் முடிவு செய்வது, யாரோட கூட்டணி சேர்வது அப்படின்றதுதான்.
ஆமா, அதான சொல்லியிருக்காரு. அடுத்தது ஆமா. அன்புமணி வந்து கட்சியை நாசம் பண்ணிட்டாரு. நான் இருந்த வரைக்கும் கட்சி ஏறுமுகத்துல இருந்துச்சு. இப்ப டவுனுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த கட்சி ஏறுமுகத்துல இருக்கணும், நல்லபடியா ஜெயிக்கணும் அப்படின்ற நோக்கம் யாருக்கு இருக்குது? இந்த கட்சி ஏறுமுகத்துல இருந்தா இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நன்மைன்னு எனக்கு தெரியல. இந்த கட்சி ஏறுமுகத்துல ஓகே. இருக்குது. இந்த கட்சி ஏறுமுகத்துல இருந்த போதுதான் நத்தங்காலனி பிரச்சனையை ஒட்டி தலித் மக்களுக்கு எதிரா அனைத்து ஆதிக்க சாதி கூட்டணிய தந்தையும் மகனும் சேர்த்து ஏற்பாடு பண்ணாங்களா இல்லையா? நாங்க பண்ணது ஆமா. தப்பு, இது வந்து அநீதி, நான் மனம் திருந்திட்டேன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அவங்க? அது ஒண்ணும் இல்ல. இல்லவே இல்ல. அப்ப இவங்க தமிழ்நாட்டுக்கு செய்த தொண்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டினது. ரெண்டாவது, அந்த சாதியை சேர்ந்த ஏழை உழைக்கும் மக்களை சாதி வரி ஊட்டி அக்னி சட்டியில பிறந்தவன், அதுல பிறந்தவன், இதுல பிறந்தவன், ரெண்டுல ஒண்ணு பார்ப்போம் அப்படின்னு கொம்பு சீவி விட்டு ஒரு இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணது. இது மட்டும்தான் இது வரைக்கும் ம். செஞ்சிருக்கிறாங்க. ஆமா. ராமதாஸாவது தன்னுடைய ஆரம்ப காலத்துல கொஞ்சம் நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காரு. தொடக்க காலத்துல தாழ்த்தப்பட்டவர்களோடு இணைந்து இணைந்து செயல்படணும் அப்படின்னு. அது எதுக்காக பண்ணாரு, என்ன பண்ணாருன்றது தனி கதை. அன்புமணிக்கு அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டும் கூட கிடையாது. அதனால இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாட்டுக்கு என்ன நன்மைன்னு எனக்கு தெரியல. பிஜேபிக்கு நிச்சயமா நன்மை உண்டு இல்லையா? அப்ப இந்த மாதிரி காரியத்துல ஒரு நீதிபதி ஈடுபடலாமா அப்படின்றது எனக்கு புரியல. அதுவும் ம். அப்படி ஈடுபடுறதுன்னா அது ஓப்பன் கோர்ட்ல ஈடுபடும். ம். ஓப்பன் கோர்ட்ல பேச முடியாத விஷயம், வக்கீல்களும் கூட கூட இல்லாமல் தனியா பேசுற விஷயம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு நீதிபதி செய்யக்கூடிய காரியமா? குருமூர்த்தி செய்யக்கூடிய காரியம் தான். சைதை துரைசாமியோ சவுக்கு சங்கரோ செய்யக்கூடிய காரியம் தான். அதுல எனக்கு ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஆனா இது ஒரு நீதிபதி செய்யக்கூடிய காரியமா அப்படின்னா அப்படி இல்லை என்பதுதான் இந்த கருத்து. இது ஒரு நீதி பரிபாலன அணுகுமுறையா அல்லது இது ஒரு வெளிப்படையான கட்ட பஞ்சாயத்தா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வந்து இந்த நீதிபதியினுடைய அணுகுமுறை தொடர்பாக விவாதிக்கப்படுகிறது. இப்ப நீங்க வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது ஒரு நீதி பரிபாலன அணுகுமுறை அல்ல. வெளிப்படையான கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையா நடக்கல இல்ல இது. ஆ, வெளிப்படையானன்றதை நான் வந்து ஒத்துக்க முடியாது. ஆனா நீதி பரிபாலன அணுகுமுறையான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அந்த கேள்விக்கு ஒரு ஆமா. விடை இருக்கு. அதாவது ம். இப்போ ஒரு பாயிண்ட் என்ன வருது அப்படின்னாக்கா, ஒரு நீதிபதி நினைச்சாக்கா ஓப்பன் கோர்ட்ல விசாரிக்கலாம், தனியா கூப்பிட்டு விசாரிக்கலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிக்கலாம், அல்லது வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம். அப்படி எப்படி வேணா விசாரிக்கலாமா என்றால் இல்லை. நமக்கு வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு ஒண்ணு இருக்குது. இந்திய ஓகே. தண்டனை சட்டம் மட்டும் அல்ல, விசாரணை இருக்கு இல்லையா? சிவில் ப்ரொசீஜர் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. சிவில், கிரிமினல் வழக்குகளை விசாரிப்பதற்கான முறையியல் சட்டங்கள் வந்து இருக்குது. அந்த சட்டத்துல எனக்கு தெரிஞ்சு சிவில் ப்ரொசீஜர் கோட்ல 161 அப்படின்னு ஒரு பிரிவு. இப்போ மோடி கொண்டு கொண்டு வந்த பாரதியால என்ன நம்பர்ன்னு எனக்கு தெரியல. பழைய நம்பர் வந்து ஓகே. 161. இந்த 161 எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இந்த வகைமைகளில் எல்லாம் அடங்காத ஏதாவது ஒரு வழியில ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டியிருந்தால் அது தொடர்பான முறையை கையாள்வதற்கு நீதிபதிக்கு இருக்கின்ற உரிமை. இதுதான் 161ல வருது. இந்த முறையிலெல்லாம் கையாண்டாக்க இந்த வழக்குல நீதி வழங்க முடியாது, வேற ஒரு முறையை தான் கையாளணும் என்று ஒரு நீதிபதி கருதினால் அவருக்கு இருக்கின்ற உரிமை இருக்கு இல்லையா, அதை வழங்குவதுதான் வெள்ளக்காரங்காலத்திலேயே வகுக்கப்பட்ட சிஆர்பிசி 161. இப்போ நம்ம நாட்டுல முலாயம் சிங் யாதவும் அகிலேஷ் யாதவுக்கும் இதே பிரச்சனை வந்துருக்கு. கட்சி யாரு அப்படின்னு. அப்ப எந்த நீதிபதியும் தனியா ரூமுக்கு கூப்பிட்டு பேசினதாக நான் கேள்விப்படல. ஆதாரங்கள் இருந்தாக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம், முன்மாதிரிகள் இருந்தா. அது மாதிரி தேவகவுடாவுக்கும் அவர் மகன் குமாரசாமிக்கும் இதே மாதிரி பிரச்சனை வந்திருக்குது. கர்நாடகாலையும் எந்த நீதிபதியும் வாங்க தனியா ரூமுக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசினதாக நான் கேள்விப்பட்டதில்லை. அதனால அந்த நீதிபதிகள் யாருக்கும், இந்தியாவில் இருக்கிற மற்ற நீதிபதிகள் யாருக்கும் இந்த மேட்ரு தனி ரூம்ல வச்சு பேச வேண்டிய மேட்டரு அப்படின்னு யாரும் அப்படி கருதியதா தெரியல. அதனால இந்த 161க்கு கீழே இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அப்படி ஒரு தனி உரிமை, சிறப்பு அதிகாரம் தேவை இருப்பதாக நான் கருதவில்லை. எனவே இது முறையற்றது. இல்ல இப்ப நீதி அரசருக்கு வந்து தெரியாதா? தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது? தெரியாம செய்வாங்களா நீதியரசர்கள்? நான் வந்து சட்டம் படிக்காத ஒரு சாதாரண, இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு சிஆர்பிசில என்ன இருக்குன்னு தேடி பார்த்துதான் இந்த 161 எல்லாம் நான் சொன்னேன். அதுக்கு முன்னால எனக்கு சிஆர்பிசி ஒன்றும் தலைகீழ் பாடம் எல்லாம் கிடையாது. நீதிபதிகளுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் நீதிபதிகள் வந்து இப்படி முடிவு எடுக்கிறாங்க. இது மாதிரி விஷயம் வந்து
இந்த 161 இருக்கட்டும், சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நீங்க நம்ம பேட்டியில ஏற்கனவே சொல்லி இருக்கீங்க, அதன் அடிப்படையில தெரியும். இப்போ ரொம்ப பிரபலமான வழக்கு வந்து ரஃபேல் வழக்கு. ரஃபேல் விமானம் வாங்கினாங்க இல்லையா? அந்த ரஃபேல் ஆமா. விமானத்தை தான் போட்டு தள்ளிட்டாங்க ஆபரேஷன் சிந்தூர்ல அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இன்னைக்கு 36வது முறையா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பாகிஸ்தான்ல சொல்லியிருக்கிறாங்க, அது கிடையவே கிடையாது அப்படின்னு இவங்க அதை பத்தி கம்முன்னு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த மேற்படி ரஃபேல் விமானத்தை பிரான்ஸ்ல இருந்து வாங்கிய போது மன்மோகன் சிங் வாங்கினதை விட அந்த அதே கான்ட்ராக்ட்ல அதுல 1/3 விமானம் கொடுங்க போதும் அப்படின்னு பெருந்தன்மையா வந்து ஒரு டீல் போட்டார். அந்த டீல் வந்து ராணுவ அமைச்சருக்கே தெரியாது. ராணுவ அமைச்சர் கோவால இருக்கும்போது இவர் அங்க கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டது மட்டும் இல்ல, அந்த விமானத்தை பராமரிக்கிறதுக்கு இப்ப அனில் அம்பானி இடி ரைடு நடக்குது இல்ல, அந்த அனில் அம்பானி அவருக்கு விமானத்தை பத்தி எங்க விமானம் தரையில போகுமா வானத்துல போகுமான்னு தெரியாது. அவரும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேற ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. இது வந்து என்ன அயோக்கியத்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாள் நிதி அமைச்சர், பாரதிய ஜனதா நிதி அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா, முன்னாள் பாரதிய ஜனதா அமைச்சர் அருண் ஷோரி, அப்புறமா பிரசாந்த் பூஷன், இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அன்னைக்கு சிபிஐ டைரக்டர் வந்து அதுல எஃப்ஐஆர் போடுறேன்ட்டாரு. போடுறேன்னு உடனே ராத்திரியோட ராத்திரியா அந்த சிபிஐ டைரக்டர் ராத்திரி 2 மணிக்கு தூக்கிட்டாங்க. அந்த பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு கோகோய் தலைமையிலான பெஞ்சில் கொடுக்குறாங்க. கோகோய் வந்து அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறாரு. அப்ப நம்ம துஷார் மேத்தா இருக்கிறாருல சாலிசிட்டர் ஜெனரல், அவரும் ஒரு கவரை வந்து கொடுக்குறாரு. மயிலாட், இந்த கவருக்குள்ள மேட்டர் எல்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பிரசாந்த் பூஷன் வந்து கவருக்குள்ள என்ன இருக்குது எனக்கு தெரியாம நீங்க ஒன்ன காட்டுறீங்க, இதெல்லாம் நியாயமா, அந்த கவர்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரசாந்த் பூஷன் கேட்கிறாரு. நான் வந்து ஒரு கேஸ் கொடுத்திருக்கிறேன் மனுதாரர், எனக்கே தெரியாம ஒரு விஷயத்தை வச்சுட்டு கோகோய் வந்து அதெல்லாம் காட்ட முடியாது, கவருக்குள்ள முக்கியமான பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான பேப்பரை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னாக்கா, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவே சொல்லியிருக்காரு இதுல ஊழல் நடக்கலன்னு, அதனால வழக்கை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு சில மாதங்களுக்கு பிறகு அருண் ஷோரி கரண் தப்பாருக்கு வயர் இணையதளத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு, அப்படி ஒரு சிஏஜி ரிப்போர்ட்டே இல்லைன்னு சொல்றாரு. சரியா? இதுக்கு பேர் தான் சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். சீல்டு கவர்ல கொடுக்கப்படும் நீதி. இந்த ரூம்ல வச்சு விசாரிச்சதுக்கு இதுக்கு உள்ள ஒற்றுமை என்னன்னா, அது மூடிய அறை, இது மூடிய கவர், இதுதான் வித்தியாசம். இந்த பக்கம் வந்து தெரியாது அப்படின்றதுதான். இந்த மாதிரி சீல்டு கவர் விசாரணை இருக்கு இல்லையா, அது வேற சில வழக்குகள்ல வந்துருக்கு. இந்த பீமா கொரைகான் வழக்கு இருக்குல்ல, இப்ப உள்ள இருக்கிறாங்க இல்லையா பல பேர், பரவர் ராவ், வானத்தில் தும்பே உள்ளிட்டு பலரும், ஸ்டான் சுவாமி இறந்து போனாரு. அந்த வழக்குல யுஏபிஏல கைது செய்யப்பட்டவங்க என்னங்க பண்ணாங்க இவங்க சதி அப்படின்னா, யுவரானர் சீல்டு கவர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை பார்த்துட்டு தான் இவங்களெல்லாம் இன்னை வரைக்கும் நீதிமன்றம் உள்ள வச்சிருக்குது. அதுக்கு முன்னால 2014 லோதா அப்படின்னு ரிட்டையர் ஆன ஒரு தலைமை நீதிபதி, அவர் தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க. அது என்ன கமிட்டி அப்படின்னா, அமித்ஷா மகன் இருக்காரு இல்லையா, அஜய் ஷா, ஆமா பிசிசிஐ தலைவரா இருக்காரு இல்லையா, ஆமா, அந்த பிசிசிஐல பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல், அதை பத்தி ஒரு விசாரணை. அது பிசிசிஐ ஊழலை பத்தி விசாரணை மட்டும் இல்ல, மேட்ச் பிக்சிங் பற்றியும் விசாரணை. புரியுதா? மேட்ச் பிக்சிங் தான் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் இருக்காங்கல்ல, அந்த வீரர்கள் துட்டை வாங்கிட்டு தோக்குறது, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதை பத்தி விசாரணை செய்து நம்ம இந்தியாவுக்காக விளையாடிய வீரர்கள்ல யார் யார் துட்டு வாங்கி இருக்கிறாங்க மேட்ச் பிக்சிங்ல அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு லோதா. அதை வெளியே விட்டோம்னா தேச பாதுகாப்புக்கே ஆபத்து இல்லையா, தேச கௌரவத்துக்கே ஆபத்து இல்லை. அதனால சீல்டு கவர்ல அதை வந்து கொடுத்து அது வெளியே தெரிய வேணாம் அப்படின்னு லோதா கமிட்டி ரிப்போர்ட்டை சீல்டு கவர்ல கொடுத்தாங்க. இது எல்லாமே பிரச்சனையாச்சு. பிரச்சனையான போதுதான் சந்திரசூடு பீரியட்ல ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 1 ரேங்க் 1 பென்ஷன் அப்படின்னு, நாங்க எல்லா ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரே விதமான பென்ஷன் நாங்க கொடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வந்து நம்ம மோடிஜி கொடுத்திருந்தாரு. அப்படி கொடுத்தோம், அந்த கோரிக்கையை நிறைவேற்றல அப்படின்னு எக்ஸர்வீஸ் மேன் எல்லாம் கொந்தளிச்சு போய் கேஸ் போட்டாங்க. அது ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லி, அந்த விளக்கத்தை இது ராணுவ ரகசியம் அப்படின்னு கவர்ல கொடுத்தாங்க. இந்த ஜோலியே வேண்டாம் அப்படின்ட்டாரு சந்திரசூட்.
இனிமே இந்த சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கவர்ல இருக்கிறத வெளிப்படையா காட்டுறதுன்னா விசாரிப்போம், இல்லைன்னா விசாரிக்க முடியாது. சந்திரசூட் சொன்ன முக்கியமான தீர்ப்புகள்ல இது ஒண்ணு. இதுல தெரிய வருவது என்னன்னா, இந்த நேர்காணல்ல முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, நீதி விசாரணை என்பது ஓப்பன் கோர்ட்ல நடக்கணும். வாதி பிரதிவாதிக்கு மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்ன நடக்குது என்பது தெரிய வேண்டும் என்பதனால்தான் இந்த சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தப்பு என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினார். அதனால மூடப்பட்ட உரையினுள் இருக்கிறத வச்சும் நீதிபதி விசாரிக்க கூடாது, மூடப்பட்ட அறையினுள்ளும் நீதிபதி விசாரிக்க கூடாது. இது முறையற்றது என்பதுதான் எனக்கு தெரிந்த நியாயம். இப்ப மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இதை ஒட்டி சன் நியூஸுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல அவர் ஒரு 3 கோணங்களை முன்வைக்கிறார். முதல்ல என்ன சொல்றாருன்னா, இது ஏதாவது சொத்து தகராறு, நாங்க அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி மேட்டர் வேணா, அதுவும் சில ஸ்பெசிபிக் கேசஸ் எல்லாம் தான் அப்படி டீல் பண்ண முடியும், எல்லா கேஸையும் அப்படி டீல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றாரு. இன்னொரு புறம் இதனுடைய மனுதாரர் அப்படின்றவரு ராமதாஸ் தரப்பில் இருக்கிற பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அப்படின்றவரு, அவர் தான் இதுல மனுதாரர். அவர் தான் அன்புமணியினுடைய பொதுக்குழுவிற்கு தடை கோருகிறார். அப்ப அப்படி இருக்கிறப்ப அப்படியே ஏதாவது ப்ரொசீட் பண்ணாலும் நீங்க அவரை தான் கூப்பிட்டு கேட்டிருக்க முடியும். இப்ப மனுதாரராக இல்லாத ராமதாஸை எப்படி இதுல கூப்பிட முடியும்? அதே போல இந்த தனியறை விசாரணை அப்படின்றது சட்டத்திற்கு உட்பட்டதல்ல அப்படின்ற இப்படி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. தராசு ஷியாம் அவரு சொல்றதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அவரு பல நேரங்கள்ல சொல்லியிருக்காரு, அவரு சட்டம் படிச்சவரு, சரியா? சொத்து தகராறுல அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட், நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்னு சொல்லல, இது கோர்ட்டு தான். கோர்ட்டு தான், நீதிபதி தனி அறையில் விசாரிக்கிறார். அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ன்றது வேற. அவுட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு போயிட்டா அங்க நீதிபதிக்கு வேலை இல்லை. வாதியும் பிரதிவாதியும் நாங்க அவுட் ஆஃப் கோர்ட்ல செட்டில் பண்ணி சமரசமா போயிட்டோம் அப்படின்னா வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னு கேஸ் முடிஞ்சிடும். இது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் இல்ல. ரெண்டாவது என்ன சொன்னாரு? ரெண்டாவது மனுதாரர் முரளி சங்கர், மனுதாரர்கள், ஆமா, மனுதாரர்கள் ரெண்டு தரப்புலையும் அது நீதிபதி என்ன கருதி இருப்பாரு நினைக்கிறாங்க, 2 பேரும் டம்மி பீஸ், உண்மையான சண்டைன்றது அப்பாருக்கும் மகனுக்கும் தான், அதனால நேரா அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாம் என்று நீதிபதி கருதி இருக்கலாம். அவர் உண்மையை புரிந்து கொண்டு செஞ்சிருக்காரு. ஆனா சட்டப்படி அது சரியானதல்ல. நீங்க டம்மி பீஸா இருந்தாலும் என்ன பீஸா இருந்தாலும் யாரு மனுதாரரோ யாரு எதிர் மனுதாரரோ அவங்களதான் கூப்பிட்டு விசாரிக்க முடியுமே தவிர உங்க ஓனரை வர சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் அப்படி விசாரணை நடத்த சட்டத்தில் இடமில்லை என்று தராசு ஷியாம் சொல்லியிருக்கல. சரி. மூணாவதாக இந்த முறை தவறுன்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதான் இந்த நேரம் நான் சொன்னேன். அதனால நான் சொன்னது கரெக்ட் தான் அவர் சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி. இப்ப இதுல இன்னும் விடை தெரியாத ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பாஜக கூட்டணிக்காகத்தான் நீதிபதி இப்படி ஒரு சட்டத்திற்கு அப்பாற்பட்டு இப்படி ஒரு தனி அறையில் ஒரு கட்ட பஞ்சாயத்து போல நடத்தி இருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்ல, அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இன்ஃபரன்ஸ். அது இப்படி இதெல்லாம் சந்தர்ப்ப சூழல்களை வைத்து பார்க்கும்போது இத்தனை முறைகேடுகள், இதனால் ஆதாயம் அடைபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினால் அது பாஜக அதிமுக கூட்டணியாக இருப்பதால் ஒரு நீதிபதி இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அப்படிதானே? அப்படிதான் வருது. இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நீதிபதிகள் பல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன, அது எல்லாமே எதுவும் சட்டத்துக்கு உட்பட்டதல்ல. மதுரையில நீதியரசர் GR சாமிநாதன் அவர் பேசுவது, நடந்து கொள்வது, இது எதுவுமே சட்டத்துக்குள்ள வராது இல்லையா? ஓப்பன் கோர்ட்ல டிவியை படத்தை போட்டு அதுக்கு சொல்லுன்றாரு, என்னென்னவோ பண்றாரு அவரு. இது எதுவும் அதுக்குள்ள வராது. இப்போ ஒரு மாவட்டத்துல விருதுநகர் மாவட்டத்துல ஒரு கோயில் இருக்குதா, அது தேனி மாவட்டத்துல ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேக தேதி என்னைக்கு வைக்கணும் அப்படின்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிஆர், யாரு, சோடா பாட்டில் ஜிஆர், அவர்கிட்ட கேட்டு டேட் பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. இதெல்லாம் எந்த சட்டத்துல வரும்? இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியல. மோடி ஆட்சியின் கீழே விசித்திரமான வினோதமான தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன. ஒரு நீதிபதி
பூர்வ ஜென்ம பலனை வைத்தெல்லாம் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க கேஸ்ல. என்ன சனாதன தர்மத்துக்கு பொழிப்புரை போடுறாங்க. இன்னும் ஏகப்பட்டது நடக்குது. அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்துங்க. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்குது? இப்ப அடுத்ததா வந்து நீதியரசர் நேற்று முன்தினம் இன்னொரு வழக்கை வந்து விசாரிக்கிறார் ஆனந்த் வெங்கடேஷ். அந்த வழக்கு என்ன அப்படின்னா, எழுத்தாளர்களுக்காக இந்த கலைஞர் கனவு இல்லம் அப்படின்ற பெயரில் வழங்கப்படுகின்ற வீடுகள், அரசு தரப்பில் வழங்கப்படுகின்ற வீடுகள். அதாவது அதுல பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் வீடு இருக்கிறவங்களுக்கு இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படாது அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது. எங்களுக்கு வீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி வைரமுத்து நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார். அப்போ வந்து நீதிபதி வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறார். அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு இணை அரசாங்கத்தை வந்து நடத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, கலைஞர் இருந்திருந்தால் இப்படி வந்து அதிகாரிகள் ஆட்சி நடந்திருக்காது அப்படின்னு இன்னொரு கருத்தை சொல்றாரு. மூன்றாவதா, உண்மையில் யாரோட ஆட்சி நடக்குது அப்படின்னு வழக்கறிஞரை பார்த்து கேள்வி எழுப்புகிறார் அரசு தரப்பு வழக்கறிஞர். அவர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இதுக்கு மேல நான் இதுல பேச விரும்பல அப்படின்னு வந்து அதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகுது. இப்ப இந்த கருத்துக்களும் இப்ப திவிக திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி, இப்படி ஒரு கண்ணோட்டம் தான் வந்து தனி அறைக்கு கூப்பிடுவதற்கு காரணமான ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு வந்து அவரு விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. நீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வைரமுத்து கேஸ நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம். அங்க விதி என்ன இருக்குது? ஹவுசிங் போர்டுல நீங்க வீடு வாங்கியிருந்தா உங்களுக்கு வீடு கிடையாதுன்னு இருக்குது. ரொம்ப நியாயமான விதி என்பதுதான் என்னுடைய கருத்து. இது வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு தீர்மானித்திருக்கிற ஒரு விதி. அந்த விதியை ஐஏஎஸ் ஆபீசரோ வெறும் ஆபீசரோ யாரோ ஒரு ஆபீசர் இருக்கிற விதியை அமல்படுத்துறாரு. இருக்கிற விதியை தானே அமல்படுத்த முடியும். ஐஏஎஸ் ஆபீசர் விதியை அவருக்கு தகுந்த மாதிரி, ஒருவேளை ஐஏஎஸ் ஆபீசர் வைரமுத்துவுக்கு இதுக்கு விதிவிலக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அப்பவும் இது ஐஏஎஸ் ஆபீசர் ஆட்சின்னு சொல்லலாம்ல. ஏன்னா விதி எப்படி இருக்கும்போது ஐஏஎஸ் ஆபீசர் நினைச்சா யாருக்கு வேணா கொடுப்பீங்களா? இது வந்து என்ன ஆட்சி நடக்கிறது அப்படின்னு இந்த பக்கம் தோசையை திருப்பி போட்டு கூட அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அதனால அந்த விதி ரொம்ப நியாயமான விதி. இப்ப வைரமுத்துவுக்கு எனக்கு தெரிஞ்சு பெசன்னார்லயும் அடையாறுலயும் பங்களா இருக்குது. அப்படி ஒரு ஆளுக்கு ஹவுசிங் போர்டுல வீடு கொடுத்திருக்கிறதே தப்பு. அது பத்தாது அப்படின்னு இன்னொரு வீட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தா நீதிபதி நியாயமா இதெல்லாம் ஒரு கேஸ், இதை வந்து நீ ஹைகோர்ட்டுக்கு வேற வரியா அப்படின்னு ஒரு நியாயமான நீதிபதியா இருந்தாக்கா இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். சரியா? அந்த கேள்வியை இந்த நீதியரசர் கேட்கல. அவருக்கு வந்து படைப்பாளிகள் எழுத்தாளர்களுக்கு மேல ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கலாம். என்ன, அதை பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சோத்துக்கு இல்லாத எழுத்தாளர் மேல அவருக்கு ஈடுபாடு இருந்தாக்கா அதை நான் புரிஞ்சுக்க முடியும். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தினுடைய அந்த நோக்கமே வந்து ஏழை எழுத்தாளர்கள், ரொம்ப வறுமையில இருக்கிற எழுத்தாளர்களுக்கு ஒரு ரெமெடி கொடுக்கறதுக்கான திட்டம் அப்படின்னு தான் சொல்றாங்க. வைரமுத்து கரெக்ட், வைரமுத்து ஏழைன்னு நீதிபதி கருதி இருக்கலாம். அது அவர் கருத உரிமை உண்டு இல்ல. யார் ஆட்சி நடக்குதுன்னு அவருக்கு தெரியலங்கும் போது வைரமுத்துக்கு பெசன்னார்ல வீடு இருக்குன்ற உண்மையும் அவருக்கு தெரியாம இருக்கலாம். அவர் வந்து ஒரு ஏழை அப்படின்னு கருதி கூட என்ன இப்படி ஒரு பண்றாங்க அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். என்ன, இது முதல் பாயிண்ட் முடிஞ்சது. ரெண்டாவது பாயிண்ட், யார் ஆட்சி நடக்குது? கலைஞரா இருந்தாக்க இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு கலைஞர் மேல திடீர் அபிமானம் பல பேருக்கு வந்திருக்குது. இப்போ மு.க. ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு கலைஞர் ஆட்சியா இருந்தா இப்படி நடக்காது. ரெண்டு கோணத்துல, ஒரு பக்கம் எச் ராஜா வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி அப்படின்னு அவர் அப்படி சொல்றாரு. இன்னொரு பக்கம் ரொம்ப திமுக மேல அப்படியே உயிரே வச்சிருக்கிறவங்க மாதிரி சமூக ஊடகங்கள்ல பல பேர், அவங்க வந்து அறிவிக்கப்படாத சங்கிகள், அவங்க வந்து கலைஞரா இருந்தா இப்படி நடந்திருக்காது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. நீதிபதி எந்த கணக்குல சொன்னாரு, எந்த கேட்டகரியில, அது நமக்கு தெரியாது. என்ன, அவர் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆட்சி. அதனால நீதிபதி எதை பார்க்க வேண்டும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, அது ஸ்டாலின் முதல்வரா, உதயநிதி முதல்வரா, கலைஞர் முதல்வரா, இதெல்லாம் நீதிபதிக்கு தேவையில்லாத வேலை. அரசாங்கம் இயற்றி இருக்கின்ற சட்டம் விதிமுறைகளின் அடிப்படையில் ஒரு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது மறுக்கப்பட்டிருக்கிறது, என்ன நடந்திருக்குன்னு பாக்குறது மட்டும்தான் நீதிபதியின் வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீதிபதி வேற விதமா நினைக்கிறார். இந்த விதி மீறப்பட்டிருக்க வேண்டும், மீறி இவருக்கு கொடுத்திருக்கணும். கலைஞரா இருந்தா கொடுத்திருப்பாரு, ஐஏஎஸ் ஆபீசர் கொடுக்கலன்றாரு. கலைஞர் ஆட்சியே நடந்திருந்தாலும் நீதிபதி சொல்ற மாதிரி
ஐஏஎஸ் ஆபீசர் என்ன முடிவு எடுத்திருப்பாரு? இந்த விதிமுறைப்படி இதை கொடுக்க முடியாதுங்க ஐயா அப்படின்னு தான் வந்து அதை இல்ல அந்த விதிமுறை எழுதும் போதே இப்ப முன்னெல்லாம் 370 ரத்து பண்றதுக்கு முன்னால இந்த சட்டம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பொருந்தாதுன்னு கீழே ஒண்ணு இருக்கும். அதனால இந்த விதி வைரமுத்துக்கு பொருந்தாது அப்படி ஒரு விதியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து செய்ய முடியும். அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை போட்டிருக்கு. அதனால அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி அது மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. அவ்வளவுதான் விஷயம். அதனால விடுதலை ராஜேந்திரன் வந்து மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவதாக அந்த பாஜக அபிமானிகள் வந்து வருத்தப்படலாம். ஆனா இந்த மொட்டைத்தலைக்கும் இந்த முழங்காலுக்கும் முடிச்சு போட முடிந்திருக்கிறது, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கும் தெரியுது. அப்ப இந்த கருத்து சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இப்ப அவர் இல்ல ஸ்டாலின் ஆட்சி தான் நடக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகு இதற்கு மேல் நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு அவரு முடிச்சுக்கிறாரு. ஏன் முடிச்சுக்கிட்டாரு? அதுக்கு மேல அவர் கருத்து ஏதாவது இருந்தா சொல்லியிருக்கலாம். அதனால இதெல்லாம் வரம்பு மீறிய கமெண்ட். இத பத்தி நான் சொல்வதை விட பாரதிய ஜனதா கட்சியின் மறைந்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவருடைய மேற்கோள் ஒண்ணு சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். அதாவது 2015 நீதிபதிகள் அப்பாயின்மெண்ட்டுக்கு நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் NJAC அப்படின்னு ஒரு சட்டத்தை மோடி அரசாங்கம் இயற்றியது. இந்த சட்டப்படி நம்ம எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு. அன்னைக்கு இருந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அப்போ கொஞ்சம் முதுகெலும்பு இருந்திருக்குது அந்த அமர்வுக்கு. அவங்க வந்து இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு நிராகரிச்சுட்டாங்க. நிராகரிச்ச உடனே மூத்த சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞரும் அன்றைய நிதியமைச்சருமான அருண்ஜேட்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அவர் ஸ்டேட்மெண்ட் சொன்னதை நம்ம மாத்தி சொல்லக்கூடாது. சொன்னபடி சொல்றேன், கேளுங்க. இந்தியன் டெமோக்ரஸி cannot be a tyranny of the unelected, and if the elected are undermined, democracy itself would be in danger. இந்திய ஜனநாயகம் என்பது தேர்ந்தெடுக்கப்படாதவர்களின் சர்வாதிகாரமாக இருக்க முடியாது. இப்படி தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவமதித்தால் ஜனநாயகத்துக்கே ஆபத்து அப்படின்னு அருண்ஜேட்லி சொல்லியிருக்காரு. அவர் 2015 சொன்னது. அவர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொன்னாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அன்னைக்கு இருந்த 5 நீதிபதிகள் பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப ஜெகதீப் தங்கர் போனார்ல, இப்ப உதவி ஜனாதிபதி வரலாற்றிலேயே முதல் முறையாக ரிசைன்மெண்ட் போனார் இல்லையா, அந்த துணை ஜனாதிபதி அவர் வந்து நீதியரசர்களுக்கு 142க்கு கீழே இருக்கிற அதிகாரம், அதாவது தமிழ்நாடு அரசு ஆளுநர் ரவிக்கு எதிராக தொடர்ந்த வழக்குல 142 அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் ஆளுநர் கையெழுத்து போடலைனாலும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடலைன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, பார்த்திவாலா மகாதேவன் பெஞ்ச். அதை பத்தி 142 கீழே தான் கொடுத்தாங்க. அது உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரம். அதை பற்றி சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் ஜெகதீப் தங்கர், இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கிற ஒரு நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு அவர் சொன்னார். தங்கருக்கும் மோடிக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா இந்த கருத்துல மோடிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் துணை குடியரசுத் தலைவராக இருந்துகிட்டு தான் இந்த கருத்தை கூறினார். இந்த தீர்ப்பை முடக்கணும்ன்றதுக்காக தான் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸும் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதனால மோடி அரசின் கருத்துப்படியே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பற்றி இப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்றது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் அப்படின்றதுதான். அது வந்து மோடி அரசை தாக்கினால் அது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். ஒருவேளை யாராவது ஒரு நீதிபதி அதானி ஆட்சி செய்கிறாரா மோடி ஆட்சி செய்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்க முடியுமா? கேட்பதற்கு எல்லா நியாயமும் இருக்குது. ஆனா கேட்டிருக்க முடியாது. ஆனால் மு.க. ஸ்டாலின் ஆட்சியா வேறொரு ஆட்சியா என்று கேட்கின்ற நிலைமை இன்றைய நீதிமன்றங்களில் இருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால் என்று கூறுவதை விட திமுக அரசுக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீதித்துறை, குறிப்பா உயர் நீதிமன்றம் விடுத்து கொண்டிருக்கின்ற சவால் என்றுதான் இதை புரிந்து கொள்ள முடியும். மக்கள் வந்து இவ்வளவு நேரம் இதில் நீங்க முன்வைத்த கருத்துக்களை வைத்து அவர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லை, ஜனநாயகம் அவமதிக்கப்படுவதை எதிர்க்கிறேன். நீதிமன்ற நடைமுறையும் குற்றவியல் நடைமுறை சட்டமும் அவமதிக்கப்படுவதை எதிர்க்கிறேன். இது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு கருதினால்
ஜி.ஆர். சாமிநாதன் சொன்னார்ல அவமதிப்பு அப்படின்னு. அது என்ன அவமதிப்பு அப்படின்னு சொன்னா நம்ம பேசலாம். ஓகே தோழர். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக இந்த வழக்கு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி.